வணக்கம். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், சங்ககாலம், தொடக்க தமிழ் சமகாலம், இதுலேருந்து ஒரு 50 கொஸ்டின் பார்ப்போம். இந்த 50 கொஸ்டின் பார்த்துட்டாலே இந்த லெசன் எல்லாமே கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன், ஓகேவா? சங்கம் என்ற சொல் எதனை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சேர சோழ பாண்டிய அரசர்களையா, மதுரை பாண்டிய அரசர் இந்த 6 தாய் தொங்கிய தமிழ் புலவர் குடும்பத்தையா, தமிழக வணிகர்கள் குழுவையா, தொல்காப்பியத்தை இருக்கிறார். சங்கம்னா என்ன சொல்லுவாங்க? பாண்டியர்கள். சங்கம் இப்போ தமிழ் இது புலவர்கள் யாருன்னா பாண்டியர்கள் தானே. பாண்டிக்கு தான் கட்டணம் ஆன்சர், ஓகேவா? கரிகாலன் காவலாட்டன் குறுவே கல்லணை கட்டினார். காரணம் வேளாண்மை மேம்படுத்துவதற்காக நீர்ப்பாசன வசதி தேவைப்படுது. இதுக்கு ஆப்ஷன் யோசிங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஏ ஆப்ஷன். இது ரெண்டுமே கரெக்டு தான். மொத்தம் 69 ஏக்கர் பரப்பளவு நீர் வசதி பாசன வசதிக்காக இந்த கல்லணை கட்டியிருப்பார். சேரர்களை பட்ட கிக்கண்டல் தவறுன்னு கூட்டுறதுன்னு கேட்டிருக்காங்க. யோசிங்க. சேர அரசுக்கு செங்குட்டன் வட இந்தியானங்கள் படைத்து தந்தார். இளங்குடிகள் சேர செங்குட்டன் தம்பி. சேர நாடுகளில் 2 மீன்கள் சின்னமாக பறிக்கப்பட்டுள்ளன. 10 சேர அரசுக்கு ஒரு செய்திகளை வழங்கின்றன. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சர் இதுதான் கரெக்டு. ஏன்னா சேர நாணயங்கள் 2 மீன்கள் சின்னமாக போய் இது தப்பு. 2 மீன்கள் சின்னம் யாருன்னா பாண்டியர்கள். சேரர்களுக்கு சின்னம் என்னன்னா வில் அம்பு தான் சேரோட சின்னம், ஓகேவா? 4th கொஸ்டின் கீழ்கண்ட ஆட்சி பிரிவுகளை பெரியது முதல் சிறிது வரை வச்சுப்படுது. பெரியது முதல் சிறிது. பெரியதுன்னா ஃபஸ்ட்டில் பெரியது சொல்லணும், அப்புறம் கடைசி சிறிது லாஸ்ட் இருக்குது தான் சிறிது. இதுக்கான ஆன்சர் யோசிங்க. நாடு மண்டலம் முற்கூட்டம். இது அப்படியே அரேஞ்ச் பண்ணுங்கள். பெரியது முதல் சிறிது வரை. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஏ ஆப்ஷன். ஃபஸ்ட்டு மண்டலம், அதுக்கப்புறம் நாடு, அப்புறம் குட்டம், ஊர். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மண்டலம் என்னென்னா ஒட்டுமொத்த ஆட்சி பகுதி தான் மண்டலம்னு சொல்லுவாங்க, ஓகேவா? மண்டலம்னா ஒட்டுமொத்த ஆட்சி பகுதி தான் மண்டலம்னு சொல்லுவாங்க. நாடுனா மண்டலத்தின் உட்பிரிவு தான் நாடு. அதுக்கடுத்து என்னென்னா குற்றம்னா நாட்டின் உட்பிரிவு குற்றம். ஊர் கிராமத்து மிக சிறியர்களுக்கு தான் ஊர், ஓகேவா? அதான் கொஸ்டின். சங்ககால இலக்கிய சான்றுகள் குறித்து சரியான கொண்டு தெரிவிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியம் ஒரு தமிழ் இலக்கண நூல். சிலப்பதிகாரம் ஒரு சங்க இலக்கியம். பட்டினப்பாலை 15 சேர்ந்தது. மணிமகளி ஒரு காப்பியம். இதுக்கு ஆன்சர். இதுக்கு தொல்காப்பியம் தமிழ் இலக்கண நூல், இது கரெக்டு. சிலப்பதிகாரம் ஒரு சங்க இலக்கியம், இது காப்பிய நூல், தப்பு. பட்டினப்பாலை 15 நூல் சேர்ந்தது. 15 மேல் கணக்கு தான் பட்டினப்பாலை, ஓகேவா? இது தப்பு. மணிமகளி ஒரு காப்பியம், இது கரெக்டு. அப்போ ஆப்ஷன் என்ன வருது? 2, 3 தவறுன்னு வரணும், 1, 4 சரின்னு வரணும். இது ஆப்ஷன் ராங்காக இருக்குது, ஓகேவா? 1, 4 தான் சரி இருக்குது. 2, 3 தவறு, ஓகேவா? ஆப்ஷன் ராங்கு, பார்த்துங்க. அதுக்கடுத்த கொஸ்டின். சேரர் இதில் என்ன தெரியும்னா, சேரர் நீங்களே யோசிங்க. சேரர் வஞ்சி, கரூர். சோழர் உறையூர், புகார். பாண்டியர் மதுரை. உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? இதுக்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன், ஓகேவா? நெடுஞ்செழியன் எந்த போர் வெற்றி பெற்றார்? எந்த போர் வெற்றி பெற்று நெடுஞ்செழியன்? யோசிங்க. வெண் போர்லையா, தலையாங்கனம் போர்லையா, இமயமலை போறியா, கொற்கை போறியா? இதுக்கான ஆன்சர் தலையாங்கனம் போரில் தான். யார் துவச்சிருப்பார்னா சேரர், சோழர் 5 வேலிருக்கும் தலைவர்களை கூட்டுப்படையாக நின்று துவக்க வச்சிருப்பார். தலையாங்கனம் போரில் யாருன்னு நெடுஞ்செழியன், ஓகேவா? அதை வச்சு பார்ப்போமா? கீழ்கண்ட சரியான நிகழ்வை தெரிவிச்சேங்க. கரிகாலன் வெண்ணி போர். நெடுஞ்செழியன் தலையாங்கனம் போர். அந்தமாதிரி கரிகாலன் வெண்ணி போர், இது கரெக்டு தான். செங்குட்டன் பத்தினி வழிபட்டு, இது கரெக்டு தான். நெடுஞ்செழியன் கலனி. கரிகாலன் தான் கலனி வரும். சேரில் இரும்போரை தானங்கள் வெளியிட்டார். இது கரெக்டு தான். 3, 2, 4 கரெக்டு. அதாவது பத்தினி தேவை வழிபாடு கண்ணகிக்கு தான் அந்த பத்தினி தேவபாட்டு வழிபாடு யாருன்னா சேரன் செங்குட்டன் தான் அர்த்தம். அதேமாதிரி சேரில் இரும்போர் நாணங்கள் விட்டுருப்பார். கரிகாலன் அதேமாதிரி கரிகாலன் வெண்ணிப்போர் கொள்வது யார் அதாவது கரிகாலன் வெண்ணிப்போரில் ஜெயிச்சிருப்பார், ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஸ்டின். இது ஈஸியான கொஸ்டின் தானே, யோசிங்க. குறிஞ்சி யார்? முருகன். அப்புறம் யார்? முல்லை யார்? மாயோன். மருதம் யார்? இந்திரன். இதில் வருணன். இதுக்கான ஆப்ஷன் ஏ ஆப்ஷன், ஓகேவா?
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சங்கால ஆட்சி அமைப்பு தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. அரசவை வந்து 4ஆகவே நினைக்கப்பட்டது. இது வந்து கரெக்டு. யோசிங்க, என்ன யோசிங்க, அப்புறம் சொல்லுங்கள். டைம் கொடுக்கணும்ல நீங்கள் யோசிக்கிறதுக்கு. அரசவை வந்து 4ஆகவே நினைக்கப்படுது, இது கரெக்டு தான். நிலவரி வந்து இறை நினைக்கப்பட்டது. சங்ககாலத்தில் நிலவரி இறை நினைக்கப்படுது. படைத்தலைவர் வந்து சேனாதிபதி கிடையாது. படைத்தலைவர் வந்து தானை தலைவன் சொல்லுவாங்க. ஓகேவா, தானை தலைவன் சொல்லுவாங்க. 5 உறுப்பினர் கொண்ட குழு, இது கரெக்டு தான். அப்போ இது தப்பு, இதுதான் தப்பு. அது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட இலக்கிய நூல்களை வகை அடிப்படையை வரிசைப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. இலக்கண நூல் யோசிங்க. இதுக்கு வந்து என்ன வரும் யோசிங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்? இலக்கண நூல் கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம் வருமா? தொகை நூல் 8 தொகை வருமா? அப்புறம் பாட்டு 10 பாட்டு வருமா? அப்புறம் காப்பியத்தில் 10 வரும். அப்போ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். ஓகேவா. 12வது கொஸ்டின். சங்க காலத்தில் இராணுவ மேலே எத்தனை பிரிவுகளே கொண்டு இருந்ததுன்னு கேட்டுருக்காங்க. அதாவது வந்து அவங்க தனியாக வச்சுட்ருப்பாங்கள்ல, இராணுவம் மாதிரி வச்சுட்ருப்பாங்கள்ல, படை மாதிரி சொல்லுவாங்கள்ல, தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படை, கப்பல் படை இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி சங்க காலத்தில் வந்து இராணுவம் எத்தனை பிரிவுகளாக இருந்ததுன்னு கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை என்ன 4 பிரிவுகளாக இருந்தது. என்னென்னா காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. ஓகேவா. 14வது கொஸ்டின். முஸ்லிம் இந்தியாவின் முதல் பேரங்காடியாக அழைக்கப்பட்டது. ரோமனர்களின் குடியிருப்பும் அகஸ்டஸ் கடவுளுக்கான கோவிலும் முஸ்லிம் இருந்தன. இது யோசிங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லிம் இந்தியாவின் முதல் பேரங்காடின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா ரோமனர்களின் குடியிருப்பும் அகஸ்டஸ் கடவுளுக்கான கோவிலும் முஸ்லிம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. யோசிங்க. அதாவது ரெண்டுமே கரெக்டு தான். பட் ஆனால் வந்து இந்த காரணம் வந்து இது கூட்டுற விளக்கலை. ஏன்னா அங்கே வந்து என்ன இருந்திருக்குன்னா பேரங்காடின்னு அழைக்கப்படுறதுக்கு காரணம் என்னென்னா வணிக முக்கியத்துவம் தான். பேரங்காடின்னு அழைக்கப்படுறதுக்கு காரணம் என்ன, வணிகத்துக்கு. அங்கே கோயில் இருந்ததுக்காக வந்து அங்கே பேரங்காடின்னு அழைக்கப்படல. ஓகேவா. அதனால் வந்து ஏ மட்டும் 2 சரி, ஏன் சரி விளக்கம் எல்லாம் சொல்லுங்க. ஓகேவா. 14வது கொஸ்டின். இது யோசிங்க. சேரது வந்து யார்? சேரது வந்து வில்லம்பு, சோழர் வந்து புலி, பாண்டியர் வந்து இளமீன்கள். இது ஈஸி தானே. ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். சங்கால வணிகம் படிசாரன் கூட்டுகள் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்? சங்கால வணிகம் படிசாரன் கூட்டம் வணிகம் 3 நிலைகள் நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. மதுரையில் 4 காலை நேரத்துக்கு சந்தை, கலங்காரி இலங்கச்சொடர், ஒளிவிளக்கு கோபுரம், முக்கிய இறக்குமதி மிளகு முத்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து 3 கரெக்டு தான். வணிகம் 3 நிலையும் நடைபெற்றது சொல்லி கரெக்டு தான். மதுரையில் 4 காலை நேரத்துக்கு அல்லங்காடி தான் 4 காலில் தான். கலைஞர் இருக்கிற வந்து ஒளிவிளக்கம் கோபுரம் சொல்லியிருக்காங்க. கலைஞர் விளக்கம் இருக்கும்ல, ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த துறைமுகத்தில் அதான் சொல்கிறாங்க. முக்கிய இறக்குமதி வந்து மிளகு, இது தப்பு. ஏற்றுமதி தான் மிளகு முத்து, இறக்குமதி கிடையாது. ஓகேவா. இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்திருப்பாங்க, அதான் இறக்குமதி வந்து வேறு எதுவும். அப்போ 1, 2, 3 சரி. ஓகேவா. அது கொஞ்சம் பார்ப்போமா. சங்காலத்தில் பெண்களை பற்றி சரியான தகவல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பெண்களுக்கு சமூக வாழ்வில் கட்டுப்பாடுகள் இருந்தன. யோசிங்க. 40 பெண்கள் இருந்தன. 40 பெண்பால் புலவர்கள் இருந்தனர். பெற்றோரின் சொத்து மகளுக்கு உரிமை இல்லை. திருமணம் பெற்றோர் விருப்பத்தை மட்டும் சார்ந்தது. யோசிங்க. இது ஆன்சர் என்னன்னா இதுதான் ஆன்சர். என்ன ஆன்சர்? 40 பெண்பார் புலவர்கள் வாழ்ந்துருப்பாங்க. ஓகேவா. ஒரு புக்கம் 49 இருக்கும். பட் ஆனால் ஒரு சில புக்கம் 40 இருக்கு. பார்த்துங்க. பெண்களுக்கு சமூக வாழ்வில் கட்டுப்பாடு இருந்தன, அதாவது இல்லை, இது தப்பு. ஓகேவா. பெற்றோர் சொத்து மகளுக்கு உரிமை இல்லை. பெற்றோர் சொத்து மகளுக்கு உரிமை இருந்தது. ஓகேவா. இது தப்பு. திருமணம் பெற்றோர் இருப்பதை மட்டும் சார்ந்தது இல்லை, பெற்றோர் இருப்பதை மட்டும் சார்ந்தது கிடையாது. ஓகேவா. ஏன் தப்பு? அப்போ இதுதான் கரெக்டு. திணைமுறை பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. திணைமுறை நிலம் 5 திணைகளாகவே பிரிக்கப்படுது. கரெக்டு தான். மருது நிலம் மென்புலம் இல்லை. ஆமாம், மென்புலம் தான்.
நேரு நேரத்தில் மீன்பிடித்த தொழில் நடைபெற்றதும் கரெக்டு தான். பாலை நேரத்தில் இந்த கடலும் முருகன் கிடையாது, கோட்டரவை. ஓகேவா? பாலை முருகன் வந்து கோயிலுக்கான கடல். ஓகேவா? அதை பற்றி பார்ப்போமா? கீழ்கண்ட காலவசப்படுத்திருக்காங்க. கலப்பெற ஆட்சி சங்கால தொடக்கம் சங்கால சரிவு கிபி 500 கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நீங்கள் யோசிங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஏ தான். இதுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சங்காலம் தொடக்கம் ஃபஸ்ட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்து சங்கால சரிவு ஒன்று நடந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்து கலப்பெரு காட்சி வந்திருக்கும். அப்புறம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் கலப்பெரு காட்சி முடிஞ்ச பிறகு தான் அதுக்கப்புறம் வந்துருக்கும். இதுக்கான ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். கலப்பெரு ஆட்சி வந்து சங்காலம் வந்து 3ஆம் நூற்றாண்டு, கிமு 3ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? சங்க காலம் தொடக்கம் வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு. சங்ககால சரிவு வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? அப்புறம் வந்து என்னென்னா கலப்பெரு ஆட்சி வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு. கலப்பெரு ஆட்சி கிபி 3ஆம் நூற்றாண்டு. அப்புறம் வந்து 4வது தான் கடைசி வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? கலப்பெரு ஆட்சி வந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு முடிஞ்சிருக்கும். ஆனால் தொடக்கம் தான் கேட்டிருக்காங்க, கொடுக்கல கொஸ்டின் தொடக்கம் சொல்லிட்டு. பட் ஆனால் கலப்பெரு ஆட்சி ஸ்டார்டிங் வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? அதனால் இது ஆன்சர் வந்து ஏ கரெக்டு. சங்ககாலத்தில் தமிழகத்தில் சாதி முறையும் வட பகுதிகளை போன்று வளர்ந்துருக்கலைன்றாங்க. வர்ணசனம் மாதிரி காரணம் வந்து வர்ணசனம் மாதிரி திராவிடத்து நாட்டில் பிற்காலத்தில் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இதை ஆன்சர் யோசிங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ரெண்டுமே கரெக்டு தான். ஏன்னா சங்ககாலத்தில் வந்து தமிழ் சாதி மாதிரி வடப்பகுதியை போன்று வளர்ந்துருக்கல. கரெக்டு தான். ஏன்னா சங்ககாலத்தில் வந்து சாதி முறைலாம் கிடையாது. அப்போ கிடையாது. சங்ககாலத்தில் சாதி முறைலாம் கிடையாது. வட இந்தியாவில் இருந்துச்சு, வட இங்கே கிடையாது. வர்ணசனம் வந்து திராவிடத்து நாட்டில் பிற்காலத்தில் வந்தது. ஆமாம், வர்ணசனம் வந்து திராவிடத்தில் பிற்காலத்துக்கு தான் வந்திருக்கும். ஓகேவா? தென்னாட்டில் வந்து பிற்காலத்தில் தான். தென்னாட்டுன்னா கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. இப்போ தான் தெலுங்கானாலாம் அந்த கர்நாடகா, கேரளாலாம் அதுக்கப்புறம் தான் சவுத் சைட்லாம் பின்னாடி தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டுமே கரெக்டு தான். சிலப்பதிகாரம் யார்? இல்லைங்க, யோசிங்க. சிலப்பதிகாரம் வந்து இளங்கோடிகள். பட்டினப்பாளையம் வந்து கரிகாலன் நடந்து வணிகத்துக்கு பதில் சொல்லியிருக்கோம். பரிசுட்டு பதில் சேரரசை பற்றி போயிருக்கோம். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்தோன்னா ஆப்ஷன் ஏ. பண்டைய தமிழகத்தில் மிக பழமை நகரங்கள் ஒன்றான பூம்புகார் என்ன கழிமுக பகுதியில் அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. எந்த பகுதினா காவேரி பகுதி. ஓகேவா? பூம்புகார் துறைமுகம் காவிரி ஆற்றின் கடலோடு கலக்கும் இடத்தில் அமைந்துள்ளது. ஓகே. அதாவது வந்து பூம்புகார் வந்து காவாற்றின் அதான் காவேரி தான் அமைஞ்சிருக்கு. அந்த கழிமுகத்து பகுதி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பூம்புகார் நகரத்தில் பல மொழிகள் பேசப்பட்டன. காரணம் கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் பூம்புகார் நகரில் வசித்திருந்தனர். இது ரெண்டும் கரெக்டு தான். அதாவது பூம்புகார் நகரத்தில் பல மொழிகள் பூம்புகார் நகரத்தில் பல மொழிகள் பேசியிருக்காங்க. அப்போது கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் பூம்புகார் நகரில் வந்து வசித்திருந்தாங்க. ஆமாங்க, அது வந்து கரெக்டு தான். ஆயிரத்தி 1940 மார்ட்டின் வீரன் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் வந்து இந்த பூம்புகாரை வந்து அரிக்கமேடுன்ற பகுதியை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். இப்போ அரிக்கமேடு பூச்சேரி கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நாங்கள் கூட வச்சுங்க. இருபத்தொம்பது கொஸ்டின். பூம்புகார் துறைமுகம் பற்றி சரியான கூட்டத்தை வச்சுன்னு கேட்டிருக்காங்க. பூம்புகார் சங்ககால சோழ அரசின் துறைமுகம். சிலப்பதிகாரம் பூம்புகார் சிறப்பை பேசுகிறது. பூம்புகார் கடற்கோள் அழிந்தது என்று கூறப்படுகிறது. பூம்புகாரின் பாட்டுகள் இன்று காண முடியாது. இதுக்கான ஆன்சர் பாருங்கள். பூம்புகார் சங்ககால சோழ அரசு துறைமுகம் கரெக்டு தான். சிலப்பதிகாரம் பூம்புகார் சிறப்பை பேசுகிறது. ஆமாம், பூம்புகார் கடற்கோள் அழிந்து இது கடற்கோளாக அழிஞ்சிச்சு தான் பூம்புகார். பூம்புகார் சொன்னது எனக்கு காண முடியாது, இது காண முடியுது. அப்போ தப்பு, இதுதான் கரெக்டு. ஓகேவா? 24th கொஸ்டின் பார்க்கலாமா? பூம்புகார் வந்து மதுரை, காஞ்சிபுரம், கலிநகரம், துறைமுக நகரம், மணிநகரம், ஊத்து நகரம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பூம்புகார் வந்து ஒரு துறைமுக நகரம். ஓகேவா? மதுரை வந்து ஒரு வணிக நகரம். காஞ்சி வந்து கல்வி நகரம். கொற்கா வந்து முத்து வணிக நகரம். அப்போ ஆப்ஷன் தான் வரும். அப்போ ஏ இதுதான் ஆன்சர். ஓகேவா? மதுரை நகரம் பற்றி தானும் கூட்டுறதுன்னு கேட்டிருக்காங்க. மதுரை சங்கம் வளர்த்து நகரம் என்று பெயர் பெற்றது. கரெக்டு தான். மதுரையில் நாலங்காடு இரவு நேரத்துக்கு தப்பு. இது
இது வந்து பகல் நேரத்தை சேர்ந்த நாலங்காடி, இதுதான் தப்பு. மதுரை ரோமன் நகர் டைலம் பூசல் இது கரெக்டு. மதுரை நகரை பாண்டியர் சோழர்கள் காப்பீடு ஆகும், இதுவும் கரெக்டு தான். இதுதான் தப்பு. ஏன்னா நாலங்காடி வந்து பகல் நேர கடை, இரவு நேர கடை கிடையாது. ஓகேவா? மதுரை ஆட்சி செய்த வம்சங்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா இது பிற்கால பாண்டியர்கள் தான் ஃபஸ்ட்டு. பிற்கால பாண்டியர்கள் பிற்கால பாண்டியர்கள் வந்து கடைசி ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு யார் ஆட்சி பண்ணதுன்னா வந்து ஃபஸ்ட்டு யாருன்னா பண்டைய காலத்தில் பாண்டியர்கள் தான் ஃபஸ்ட்டு ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ 2 ஆப்ஷன் இருக்குது, 3 ஆப்ஷன் 2 இருக்குது. அப்புறம் ரெண்டாவது வந்து யாருன்னா களப்பிரர்கள், அப்புறம் பிற்கால சோழர்கள், அப்புறம் பிற்கால பாண்டியர்கள். பிற்கால சோழர்கள் அப்புறம் தான் பிற்கால பாண்டியர்கள் இருப்பாங்க. இதை வச்சு போட்டிருந்தா கூட இது ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். ஓகேவா? காஞ்சி நகரம் எதற்காக மிகவும் புகழ்பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு காஞ்சி நகரம் யாருக்கு புகழ்பெற்றது? காஞ்சி நகரம்னால என்ன புகழ் ஃபேமஸ்ஸு யோசிங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கல்வி கற்பதற்கான இடம்னா காஞ்சி. நீங்கள் என்னென்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மரெல்லாம் இங்கே வந்து கல்வி கற்றுருப்பாங்க அப்போது. அப்புறம் வந்து நிறைய வந்து கல்வி மையமாக பௌத்த மடமாக இருக்கும் காஞ்சி. அப்புறம் வந்து நிறைய ஃபேமஸான இதெல்லாம் இருந்திருக்கும். அதனால் வந்து காஞ்சி வந்து கல்வி கற்பன இடமாக கூறப்பட்டு. ஓகேவா? காஞ்சி நகரம் பற்றி தலைமை கூட்டுகளை தேர்ச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. காஞ்சி வந்து கோவில் நகரம் காஞ்சி தான், கல்வி நகரம் காஞ்சி தான். யோசன் காஞ்சியிலிருந்து கடிகை வந்தது, இது கரெக்டு தான். காஞ்சி தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம். ஆமாம், தொண்டை நாடுன்னா இங்கே திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் இதெல்லாம் தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க. பலருக்கு ஆட்சி போய் தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ காஞ்சி வந்து தொண்டை நாடுகள் அது கரெக்டு தான். காஞ்சி கோட்டை நகரம் இது தப்பு. கோட்டை நகரம் வந்து காஞ்சி கிடையாது. ஓகேவா? காஞ்சி கோட்டை நகரம் தப்பு. 29 கொஸ்டின். சேரர், சோழ, பாண்டிய, தொண்டை நாடு கொடுத்துருக்காங்க. யோசிச்சு சொல்லுங்கள். இதுக்கான ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். சேர நாடு வந்து காவிரி பூப்பட்டினம், கோட்டை. ஓகே. சோழ நாடு வந்து சேருங்க. சோழ நாடு வந்து கோயில்கள் கல்வி மையம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. பாண்டிய நாடு வந்து தொண்டை நாடு வந்து ஓகே. சோழ நாடு வந்து கோயில்கள் கல்வி மையம் சொல்லியிருக்காங்க. தொண்டை நாடு வந்து காஞ்சி ஆட்சி மையம் சொல்லியிருக்காங்க. பாண்டிய நாடு வந்து தமிழ் அகாதமி சந்தைகள் சொல்லியிருக்காங்க. சேர நாடு வந்து காவிரி கோட்டைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஒரு கொஷின் வரும், அப்புறம் சொல்கிறேன் நான். கோர்க்கை நகரம் பற்றி வரணும் கூப்பிட்டுருக்குன்னு கேட்டிருக்காங்க. கோர்க்கை முத்துமணி இது பற்றி கரெக்டு தான். கோர்க்கை பாண்டியன் துறைமுகம் கரெக்டு தான். கோர்க்கை கிழக்கு கடற்கரை நம்ம தோக்கருக்கு வந்து கிழக்கு கடற்கரை கிடையாது, தென்கிழக்கு கடற்கரை நம்ம. ஓகேவா? கிழக்கு என்பது தவறு, தென்கிழக்கு தான் கரெக்டு. பண்டைய இஸ்ரேல் சாலமும் முத்துக்களை கோர்க்கை இருக்குங்க, இது கரெக்டு தான். இதுதான் தப்பு. ஓகேவா? தென்கிழக்குன்னு வரமாங்க. ஓகேவா? மதுரை நகரில் இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக விளங்கியது. காரணம், மதுரையில் 4 அடி பகல் சந்தை மற்றும் மல்லங்காடி இரவு சந்தை என 2 வகை சந்தைகள் இருந்தது. இது ரெண்டுமே கரெக்டு தான். மதுரையில் வந்து இரவு பகல் நேரம் இல்லாமல் நகரமாக தான் இருந்துச்சு. மதுரையில் 4 அடி பகல் நேர கடையாகவும் அல்லங்காடி வந்து இரவு நேர கடையாகவும் இருந்துச்சு. ரெண்டுமே கரெக்டு தான். கூட்டுக்காக சரியான விளக்கம் தான். அடுத்த கொஸ்டின். தமிழ் நகரில் நடந்த வணிகம் பற்றி சரியான கூட்டுகளை தெரிஞ்சு கேட்டிருக்காங்க. கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. ஆமாம், கரெக்டு தான். கருமிளகு தரவழி தடங்கள் மட்டுமே இறக்குமதி ஆகின, இது தப்பு. கருமிளகு வந்து தரவழி தடங்கள் மட்டும் இறக்குமதி. கருமிளகு வந்து ஏற்றுமதி பொருள். ஓகேவா? இறக்குமதி ஆகினு சொல்லிடுறாங்களா, ஏற்றுமதி பொருள் தப்பு. வடமேற்கு தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டு கரெக்டு. தென்கடல் பகுதியில் முத்து கிழக்கு பகுதியில் வந்து படவும் கரெக்டு.
33 கொஸ்டின் பார்ப்போமா. எட்டு தொகையை வந்து யோசிங்க, ஈஸியான கொஸ்டின் தான். எட்டு தொகை வந்து புறநானூறு, 10 பாட்டு வந்து பட்டினப்பாலை, 15 கீழ்க்கணக்கு திருக்குறள், 50 வந்து சில பதிகாரம். அப்போ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். ஓகேவா. 34 தொல்காப்பியம் படித்தாலும் கூட்டத்தை வச்சுக்கன்னு கேட்டுருக்காங்க. தொல்காப்பியம் தமிழ் மிக பழமையான, அதாவது பழமையான இருக்க நூல் தான். நூலின் முதல் 2 பகுதியில் மொழி இருக்கணும் வரையறுக்கப்படாது கரெக்டு தான். 3வது பகுதி தமிழ் வாழ்க்கைக்கான இது கரெக்டு தான். தொல்காப்பியம் வந்து இலக்கண நூல், 15 கீழ்க்கணக்கு நூல்கள்லாம் கிடையாது. 1 3 கரெக்டு. தமிழ்நாட்டில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளுக்கு எங்கே காணப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா கெடுப்பாக கோயிலுக்கு வாழையிடம் காணப்படுது. ஓகேவா. எங்கெங்கே காணப்படும் சொல்லிட்டா மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரிச்சூர்லாம் இங்கே காணப்படும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. 36 கொஸ்டின். முல்லைநில மக்களுக்கு கால்நடைகள் மிக முக்கியமான செல்வமாக இருந்தது. ஆமாம். காரணம் வந்து அது அருகருகே இனக்கொணர் மற்ற குழுவினர் கால்நடைகளை கவர்றதுக்கு கால்நடையினர். இதுவும் கரெக்டு தான், இன்னும் கரெக்டு தான். ஓகேவா. புளியமான் கொம்பை நடுவில் என்ன கண்டுபிடிக்கணும்னா 2006. ஓகேவா. எங்கே இருக்குது புளியமான் கொம்பை எங்கே இருக்குன்னா தேனியில் இருக்குது. எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா 2006 கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்ன அந்த கல் என்ன இருக்குன்னா கூடலூர் ஆக்கோல் பேடு தேன் அந்த வந்து கல்லுன்னு இருக்கும். ஓகேவா. அதை நடுக்கரில் அந்த வார்த்தை பொறுக்கி போட்டுருவோம். ஓகேவா. அரிக்கைமேடு தொழில் படுத்த கூட்டுன்னு கேட்டுருக்காங்க. அரிக்கைமேடு பூஜை கல்வி கரெக்டு தான். அரிக்கைமேடு தங்கால் துறைமுகப்பட்டினம் கரெக்டு தான். அரிக்கைமேடு இந்திய இதில் மட்டுமே இல்லை, வெளிநாட்டு அரசுலாம் மேற்கொண்டிருப்பாங்க. தப்பு. அரிக்கைமேடு சரக்கு இனங்களுக்கு தொட்டிக்கு உலக இந்த மாதிரி கண்டுபிடிப்பது கரெக்டு தான். சங்கால நாணயங்கள் பற்றி சரியான கூட்டுகள் வச்சுன்னு கேட்டிருக்காங்க. சங்க காலத்தில் தான் சங்க காலத்தில் தான் செலவாணிக்குரிய பொருளாக நாணயங்கள் செலவாணிக்குரிய பொருளாக நாணயங்கள் பகுதி கரெக்டு தான். கொடுமணல் போட்டுனாக்கு ஒரு முத்திரை பொறுத்து நாணயங்கள் இது கரெக்டு தான். ரோமானிய நாணயங்கள் தென்னிந்திய கோயம்புத்தூர் மாநிலத்தில் மட்டுமே காணாமல் இல்லை, இது தப்பு. கோயம்புத்தூர் மாநிலத்தில் மட்டும் காணப்படல, கரூர், மதுரையிலும் அழகங்கோயிலும் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா. முத்திரை பொறிப்பட்ட நாணயங்கள் பெரும்பாலும் வெளியில் செய்யப்பட்டன, இதுவும் கரெக்டு தான். ஓகேவா. அப்போ 1 2 4 கரெக்ட். அர்த்தசாஸ்திரம் இது நான் ஆன்சரு. அர்த்தசாஸ்திரம் வந்து கோல்டியரு, இது ஆப்ஷன். அப்போ 3 இருக்குது, இதுதான் ஆப்ஷன் தான் கரெக்டு. மகாவம்சம் பாளையமொழி எழுதப்பட்டது. எத்தனை கரெக்ட் பெரிய பிளஸ் வந்து கடல் வழிகாட்டினால அப்படின்னு இயக்க வர எத்தனை மொழி எழுதப்பட்டது. அவ்வளோதான். கீழ்காண்ட திணைநூல்கள் கருத்துக்களை தொல்காப்பியம் வேறுக்கும் வரிசையில் அமைச்சுக்கல. புறத்தனை இன்னும் ஆன்சர் சொல்லுங்கள். கீழ்காண்ட திணைநூல்களை கருத்துக்களை தொல்காப்பியம் வேறுக்கும் வரிசைகள் அமைத்து கொள்ளுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு திணை என்னும் தொல்காப்பியத்தில் விவரிக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து ஐந்திணை குறிஞ்சி, முல்லை, மருதம் இதில் பாலையும் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து அகத்தனை கால குடும்பமாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் போர்த்தனை போர் வரும் கொடுத்துருப்பாங்க. அகத்தனை அப்புறம் வந்து போர் வரும், போர்த்தனை வரும், அதனால் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. சேரர்களை படுத்த ஆளும் கூப்பிட்டுன்னு கேட்டிருக்காங்க. சேரர்கள் அசோகன் கல்லடியில் சேரர் கேரப்பட்டிருக்காங்க. இதுக்கு 2024 குரூப் 4 கொஷின். ஓகேவா. அசோக கல்லடியில் சேரர் கேரப்பட்டிருக்கல் குறிப்பிட்டுள்ளார், கரெக்டு தான். சேரர்கள் தலைநகரம் மதுரை முசுத்தொண்டி, இது கரெக்டு தான். சேரர்கள் லட்சணம் புலி இல்லை, சேரர்கள் லட்சணம் வில் நம்புவோம், சேரர்கள் பணம் மாலை தான் தெரியுங்க. அப்போ இதுதான் கரெக்டு, இதுதான் தப்பு. அப்போ இதுதான் தப்பு. ஓகேவா. சேரர்கள் லட்சணம் புலி கிடையாது, வில் நம்பு. 43வது கொஸ்டின். கரிகாலன் சோழனும் காவிரியாற்றின் நீர்ப்பெருக்கு திறம்பட பயன்படுத்தி வகை செய்தார். பிற்கால சோழன் ஆட்சியில் 10-11 நூற்றாண்டு உச்சத்துக்கு எட்டே பாசனை கரிகாலன் சோழன் ஆட்சியில் வித்திரப்பட்டது. 2மே கரெக்டு தான். ஓகேவா. கரிகாலன் சோழன் காவிரி நீர்ப்பெருக்கு திறம்பட பயன்படுத்தி விவசாயம் கரெக்டு தான். பிற்கால சோழன் ஆட்சியில் 10-11 நூற்றாண்டு உச்சத்தை அடையத்தையே பாசனை கரிகாலன் சோழன் ஆட்சியில் வித்திரப்பட்டது. ஆமாம், 2மே கரெக்டு தான். கடையை விலகில் அப்படி சரியான கூடுதல் தெரிவிச்சு கேட்டேன். பாறை, காரி, ஓரி, நன்றி, பெக, நாய், ஆகியமான கடை விலகல் கரெக்டு தான். இவர்கள் வேலையை குறிந்த மனிதன் கரெக்டு தான். இவர்களுக்கு வள்ளல் தன்மை சங்க இலக்கியம் விரிவாக பேசுகிறது, கரெக்டு தான்.
வேடர்கள் எல்லா நேரமும் மூவந்தர்கள் ஆதரவாக இருந்தாங்க. தப்பு. மூவந்தர் எதிர்த்துருப்பாங்க. ஓகேவா, சண்டை போட்டிருப்பாங்க. மூவந்தரக்கூடாதுன்னா இது தப்பு. அப்போ ஒன்று நம்ம கரெக்டு. 45th கொஸ்டின். இதுக்கான வேளாண்மை காலநிலை அளப்பு மற்றும் இதுலேருந்து ஒரு இதுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? வேளாண்மை இது வந்து நெல், கரும்பு, சிறுதானியங்கள். ஓகேவா, வேளாண்மை வந்து நெல், கரும்பு, சிறுதானியங்கள். கால்நடை வளர்ப்பு வந்து பசு, எருமை. இது மட்கா செய்கிறது வந்து கரிய நேரம், கருப்பை செய்வது, இரும்பு உருக்கம், குழுக்கு வால். இது இதுதான். அப்போ ஆப்ஷன் வந்து 2-1 இதுதான் ஆன்சர். ஓகேவா, தமிழகம் வெளிநாட்டுக்கு தொடர்பும் படித்தாலும் குற்று எதுன்னு கேட்டிருங்க. ரோமனிய கப்பல்கள் பருவக்காற்று பேசும் சமயத்துக்கு அரபு கடலை கடந்து வந்தன. தவறான கூட்டுறவு எதுன்னு கேட்டிருக்காங்களா? ஓகே, ரோமனிய கப்பல்கள் பருவக்காற்று பேசும் காற்று சமயத்துக்கு அரபு கடலை கடந்து வந்தன. கரெக்டு தான். மிளகு யானை தந்து நவம்பர் தமிழ்லேருந்து ஏற்றுமதி ஆன. ஏற்றுமதி தான் ஆயிருக்கும். மிளகுலாம் யானை தந்தாலும் ஏற்றுமதி தான். கரெக்டு தான். யவனர் என்னும் சொல் கிரேக்க பகுதியில் அலெக்சாண்டரிலிருந்து வந்தது. தப்பு. யவனர் சொல் அயோனியாவிலிருந்து வந்தது. கிரேக்க பகுதியான அலெக்சாண்ட்ரியாவில் அயோனியாவிலேருந்து வந்து சொல்கிறாங்க. இது தப்பு. தங்கம், வெள்ளி, செம்பு உள்ளிட்ட உலகங்கள் இறக்கம் செய்யப்பட்டன. கரெக்டு. தப்பு. ஓகேவா, 47 சங்கால் நகரங்கள் பற்றி சாதனை கூட்டுகள் தெரிஞ்சுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து அரிக்கமேல் கார்பன் அடங்கும் ஒரு முக்கிய கிடைத்திருந்தாங்க. ஆமாம், கீழ்கட்டறையில் தான் இருக்கும். இந்த இங்கே இருக்கும் எல்லாமே. அரிக்கமேல் இங்கே இருக்கும், பூச்சை கிட்ட இருக்கும், கார் போட்டு வந்து பூம்புகார் இங்கே இருக்கும், அழங்கூர் ராமநாதபுரம் இங்கே இருக்கும், கோவை இங்கே இருக்கும். இது கரெக்டு தான். காஞ்சிபுரம், முறையூர், கரூர், மதுரை உள்நாட்டு வணிக மையங்கள். இது கரெக்டு தான். சங்கால் நகரம் மரக்கட்டு தெங்கால் கட்டப்பட்டன. இது தப்பு. சங்கால் வந்து செங்கற்கள் கட்டப்பட்டது. ஓகேவா, இது தப்பு. நகரங்கள் ஒரு கிணறு செய்யப்படாமல் இது கரெக்டு. நம்ம ஆப்ஷன் என்ன தப்புனா, இங்கே மரக்கட்டுங்க வர செங்கற்கள்னு வரணும். ஓகேவா, செங்கற்கள்னு வரணும், மரக்கட்டுங்க வரக்கூடாது. ஓகேவா, சங்க காலத்தில் வழிபாடு முறைகள் இல்லாத எதுன்னு கேட்டிருக்காங்க. எது இருக்காதுன்னா சூரிய வழிபாடு இருக்குது. ஓகேவா, ஆய் வழிபாடு, முதல் வழிபாடு, வீரர்கள் வழிபாடு எல்லாமே இருக்கும். வீரர்கள் வழிபாடு தான் நடுகள் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. மூலர் வழிபாடு இருக்கும், சூரிய வழிபாடு மட்டும் இருக்காது. ஓகேவா, கீழே அகப்படி சேனல் கொடுத்து வச்சுருக்கேன். கீழே முதலுக்கு அருகில் உள்ளது. கரெக்டு தான். கீழே செங்கல் கட்டு மணங்கள் காண்பது. கரெக்டு. கீழில் தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட முழுக்குல ஓட்டுகள் இருக்கிறது. கரெக்டு. கீழகரவில் சங்கால நகரம் புயல் கண்டறியப்படுது. கரெக்டு தான். அப்போ அனைத்தும் சரி தான். கரெக்டு. கோர்க்கை நகரம் என்ன கரையில் அமைஞ்சுன்னு கேட்டுருக்காங்க. கோர்க்கை நகரம் என்ன தாமிரபரணி. கரெக்டு. அந்த முத்துக்குழி பத்தாம் வந்து கோர்க்கை. ஓகேவா, இதோட நம்ம 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். எப்படி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. ஓகேவா, தேங்க்ஸ், நன்றி.